Hi everyone, welcome back to my channel. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வின்டர் ஹேர் கேர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னோட இதை நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். நான் வந்து எப்படி யூஸ் பண்ணி இந்த வின்டரில் வந்துட்டு என்னோட ஹேர் கேர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னது, நான் எந்த மாதிரி ரூட்டீன் வந்து ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிறத அவங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். இது போத் மென் அண்ட் உமன் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஹேருங்கிறது எல்லாருக்கும் ஒன்று தான், மென்னுக்கு தனி உமனுக்கு தனி கிடையாது. லென்த் மட்டும் தான் டிஃப்ரெண்ட், அதர்வைஸ் இட்ஸ் சேம். ஸோ வந்துட்டு இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் யூ கேன் கோ ஃபார் யுவர் ஃபேவரட் ஒன். ஸோ இந்த வின்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேர் வந்துட்டு அதிகமான டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் அது டைரெக்டாக நம்ம ஹேர் தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த கோல்டாக இருக்கட்டும், அந்த சன்னாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், அந்த ஏராக இருக்கட்டும், டேரெக்டாக உங்களுக்கு வந்து மீட் பண்ணுது. ஸோ ஃபேஸுக்கு வந்து நம்ம சன்ஸ்க்ரீன் அந்த மாதிரி, பாடிக்கு வந்து நம்ம க்ளோத்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து போட்டுருவோம். சம் ஆஃப் த பீப்புள் ஹேரை கவர் பண்ணுவாங்க, சம் ஆஃப் த பீப்புள் வந்து ஹேரை கவர் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனாலே உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய வரும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். அதர்வைஸ் யூ கேன் கோ ஃபார் யுவர் ஃபேவரட் ஒன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூஸ் அ மாய்ஸ்சரைசிங் ஷாம்பு ஆர் ஆயில் பேஸ்டு ஷாம்பு. இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ்வலாக வந்துட்டு ஒரு நார்மல் ஷாம்பு மாதிரி யூஸ் பண்ணுவீங்க. ஹேரை வந்து கிளென்ஸ் பண்ணுற மாதிரி உள்ள ஷாம்பு, டீப் கிளென்சிங் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி டைம் வந்துட்டு ஒரு டீப் கிளென்சிங் ஷாம்பு வித் ஆயில் இன்ஃபியூஸ்டு இன்க்ரீடியன்ஸோடு நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஸோ நான் அதுக்கு இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் தான் வந்து காட்ட போகிறேன். உங்களுக்கு எது பிடிச்சிக்கோ அதுக்கு நீங்கள் போய்க்கலாம். ஸோ இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது, நான் வந்து இந்த வின்டரில் பெரும்பாலும் அது மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன், வேறு எதுவும் வந்து மாற்ற மாட்டேன். சம்டைம்ஸ் நான் சம்மர் மான்சூனில் கூட அந்த ஷாம்பு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப அஃபோர்டபுள், நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் பிராண்ட். ஹேரும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு மாய்ஸ்சரைசிங் ஷாம்பு இல்லைனா ஒரு ஆயில் இன்ஃபியூஸ்டு ஷாம்பு யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹேர் வந்துட்டு நல்லா கிளென்ஸும் ஆகும். அந்த டைம் உங்களுக்கு வந்துட்டு ட்ரைனஸ் ஆகாமல் நல்ல மாய்ஸ்சராக உங்களுக்கு வந்து இருக்கும். நல்ல ஒரு நவுரிஷ் க்ளோ ஷைனிங்காக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ அதுக்கு நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த லோரியல் பாரிஸோட 6 ஆயில் நவுரிஷிங் ஷாம்பு ஸ்கேல்ப் ப்ளஸ் ஹேர், இந்த ஷாம்பு தான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஆயில் ஃபார்முலா இருக்குது. 6 பெனிஃபிட்காக: ஸ்ட்ராங் ஹேர், சாஃப்ட் ஹேர், ஸ்மூத் ஹேர், திக் ஹேர், ஷைனி ஹேர், மேனேஜபிள் ஹேர். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஸ்ட்ராங் ஹேர், சாஃப்ட் ஹேர், ஸ்மூத் ஹேர், ஷைனி ஹேர், மேனேஜபிள் ஹேர் நல்லா வந்துச்சு. திக் ஹேர் வந்துட்டு எப்படின்னு நான் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணலை. பட் நான் இதை வச்சு வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஹேர் வந்து எனக்கு நல்லா கரெக்டாக அந்த பவுன்ஸும் ஃப்ளாட்டும் எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதுதான் இதில் வந்துட்டு இதுன்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட் சைஸஸில் அவைலபிளாக உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. ரொம்ப நல்ல ஷாம்பு. உங்களுக்கு வந்துட்டு ஒரு கோல்டு கலரில் ஒரு ஷிம்மர் பார்ட்டிகல்ஸோடு உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். வாஷ் பண்ணிட்டு வரோமே ஹேர் வந்து நல்லா உங்களுக்கு மாய்ஸ்சராக, யூ ஃபீல் தட் யுவர் ஹேர் இஸ் வெரி ஷைனி அண்ட் மாய்ஸ்சரைட். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ ஹேர் வந்து நல்லா ஒரு மாய்ஸ்சரைசராக உங்களுக்கு நல்லா பார்க்க ஹெல்த்தியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இது ஃபாலோ பண்ணுங்கள். வின்டருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ டிப் நம்பர் 2 என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிஷன் யுவர் ஹேர், டோன்ட் ஃபர்கெட் டு கண்டிஷன். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஹேரை வந்து கண்டிஷன் பண்ணுறது ரொம்பவே உங்களுக்கு வந்துட்டு நல்லது. ஸோ வின்டரில் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கண்டிஷன் பண்ணி நீங்கள் வந்துட்டு இது பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே இன்னுமே ஹேர் வந்து உங்களுக்கு ட்ரை அவுட் ஆகாது, நல்லா மாய்ஸ்சராக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ ஹேர் டேமேஜ் இருந்து உங்களுக்கு வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த கண்டிஷனர் பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ப்ல இருந்து லென்த் வரையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை லென்த்தில் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஐ ப்ரிஃபர் டு யூஸ் ஃப்ரம் லென்த் டு ஸ்கேப். பட் நீங்கள் வந்து நல்லா வாஷ் மட்டும் பண்ணிடணும், அது மட்டும் ஒன்று. ஸோ ஸ்கேல்ப்பில் வந்து நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிடணும். ஸோ அது மட்டும் ஒன்று, இல்லாட்டா உங்களுக்கு வந்து டேண்ட்ரஃப் வரும். பிகாஸ் சம் ஆஃப் த பீப்புள் பாடி ஹீட்லாம் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்துட்டு வரும். ஸோ அதுக்கு இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா சேம் அதே லைன்லேருந்து நீங்கள் எந்த ஷாம்பு போடுறீங்களோ அதே லைன்லேருந்து நீங்கள் கண்டிஷனர் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லை நீங்கள் வந்துட்டு மிக்ஸ் அண்ட் மேட்சாக கூட போட்டுக்கலாம். பட் வந்துட்டு ரெண்டும் ஒத்து போகிற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லை உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் சேம் லைன்லேயே யூஸ் பண்ணிக்கிறங்க. ஸோ நான் வந்து சேம் லைனில் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். சம்டைம் தான் நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறேன் ஷாம்பு அந்த கண்டிஷனர். அதர்வைஸ் நான் வந்துட்டு சேம் இதை தான் யூஸ் பண்ணுவேன். கண்டிஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஃப்ரீயாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும், ப்ராப்ளம் ஃப்ரீ ஹேராக இருக்கும். நல்லா உங்களுக்கு ஹேர் வந்து மேனேஜபிள் அண்ட் கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த ஹேர் வந்து ஃப்ரிசினஸ் அண்ட் ட்ரைனஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்காது. ஸோ அதுக்காக சொல்கிறேன், கண்டிஷன் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. எப்பப்போ நீங்கள் ஷவர் பண்ணுறீங்களோ ஈவன் ஆஃப்டர் ஷாம்பு யூ ஹேவ் டு யூஸ் த கண்டிஷனர். டோன்ட் ஸ்கிப் த கண்டிஷனர். ஸோ அதுக்கு நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சேம் த லோரியல் பாரிஸோட 6 ஆயில் நவுரிஷிங் ப்ளஸ் கண்டிஷனர் ஸ்கேல்ப் ப்ளஸ் ஹேர், இதே தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா சேம் உங்களுக்கு வந்துட்டு 6 ஆயில் ஃபார்முலா ஃபார் 6 பெனிஃபிட் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. ட்ரை அண்ட் டல் ஹேர் தான் யூஸ் பண்ண சொல்லிக்கிறாங்க. வின்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹேர் வந்துட்டு யூஸ்வலி கொஞ்சம் திக்காக டல்லாக ட்ரையாக தான் இருக்கும். நார்மலாக ஷைனிங்காக மேனேஜபிளாக இருக்கிறவங்க கூட கொஞ்சம் ஸ்லைட் ட்ரைனஸ் வந்துட்டு வரும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நல்லா உங்களுக்கு ப்ரொடெக்ஷனும் நல்லாயிருக்கும், ரிசல்ட்டும் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன ஆயிலுங்கிறது நான் சொல்லிடுறேன். ஆர்கன் ஆயில், ஆலிவ் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், கோகனட் ஆயில், ஜோஜோபா ஆயில், கேமிலியா ஆயில். ஆர்கன் ஆயில் ஃபார் ஸ்ட்ராங் ஹேர், ஆலிவ் ஆயில் ஃபார் சாஃப்ட் ஹேர், ஆல்மண்ட் ஆயில் ஃபார் ஸ்மூத் ஹேர், கோகனட் ஆயில் ஃபார் திக் ஹேர், ஜோஜோபா ஆயில் ஃபார் ஷைனி ஹேர், கேமிலினா ஆயில் ஃபார் மேனேஜபிள் ஹேர். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஹேரை வாஷ் பண்ண பிறகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா ஸ்கேல்ப்பில் இருக்கிற அந்த வாட்டர்லாம் கொஞ்சம் ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு, பாய்ஸாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி வந்துட்டு கொஞ்சம் தலையில் வந்துட்டு நீங்கள் ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு, உமனாக இருந்தால் நீங்கள் உங்கள் ஹேரில் உள்ள லென்த்தில் உள்ள ஹேர் ஸ்கேல்ப்பில் உள்ளலாம் ஸ்க்யூஸ் பண்ணிவிட்டு, நீங்கள் வந்து கொஞ்சம் கண்டிஷனர் எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு லென்த்
லென்த்லேருந்து டிப்ஸ் வரையும் போட்டுக்கலாம். பாய்ஸாக இருந்தால் ஹேர் ஃபுல்லாக போட்டுக்கலாம். போட்டு நீங்கள் வந்து நல்ல ஒரு ஒரு என்னை பொறுத்தவரை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா நீங்கள் வந்து வச்சுக்கிருங்க. ஸோ 5 மினிட்ஸ் நீங்கள் வந்து ஹேர் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு ஆஃப்டர் நீங்கள் வந்து நல்லா மைல்டாக நீங்கள் வந்து அந்த கண்டிஷனர் வாஷ் பண்ணி யூ ஹேவ் டு டேக் ஆஃப் த கண்டிஷனர். ஸோ அது யூஸ் பண்ணும்போதுமே இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ரிசல்ட் வந்து பார்க்கலாம். ஹேர் வந்து கொஞ்சம் நல்லா நவரிஷ்டாக கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவாய்ட் ஸ்டைலிங் ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா, டோன்ட் யூஸ் த ஸ்டைலிங் ப்ராடக்ட், டோன்ட் யூஸ் டூ மச் ஸ்டைலிங் ப்ராடக்ட்ஸ் டு யுவர் ஹேர். நீங்கள் நார்மலாக வந்துட்டு ஃப்ரீ ஹேர் விடுறீங்க, ஒரு ஒரு ஏதாவது வந்துட்டு ஒரு கொண்டை போடுறீங்க, அப்படி இல்லைன்னா ஹேரை வந்து நீங்கள் பின் பேக் பண்ணுறீங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. பாய்ஸ்க்கு வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க ஹேர் கட் பண்ணிடுவாங்க எவ்வளோ இருந்தாலும். கேர்ள்ஸுங்கும்போது மென் பாய்ஸ்க்கு பிரச்சனை இல்லை, கேர்ள்ஸ் உமனுக்கு வந்துட்டு கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹேருக்கு வந்துட்டு கொஞ்சம் இது தான் அவங்களுக்கு வந்துட்டு கொடுக்கணும். இந்த மாதிரி டைமில் டூ மச் ஹீட்டிங் ஸ்டைலிங் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து டூ மச் அந்த ஹீட்டை ப்ரொடெக்டன் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறது வந்துட்டு கொஞ்சம் குறைச்சிக்கிறங்க. நீங்கள் அதுக்கு பதிலாக சீரம்ஸ் வந்து ஹேருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க, ரொம்ப நல்லது. நான் அதுக்கு வந்து லீவான் சீரம் இல்லாட்டா உங்களுக்கு வந்து லோரியல் சீரம் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஆஃப்டர் ஷவருக்கு அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் அது அந்த இடத்துல இருக்கிறத எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். ஸோ இந்த லோரியலோட டோட்டல் ரிப்பேர் 5 ஸ்மூத்னிங் அண்ட் ரிப்பேரிங் ஹேர் சீரம் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு அன்மேனேஜபிள் டேமேஜ் ஹேருக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு லீவான் ட்ரீட்மெண்ட், ஒரு லீவான் சீரம் மாதிரி இது வந்துட்டு. ஸோ நீங்கள் வந்து முடியல வந்துட்டு தேய்ச்சி விட்டிங்கன்னா அவ்வளோக்கும் உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். முடியும் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அட் டைம் உங்களுக்கு முடியை இது ப்ரொடெக்ட்டும் பண்ணும், உங்களுக்கு முடிவுக்குள்ள ஒர்க்கும் உங்களுக்கு வந்து பண்ணிக்கணும். நீங்கள் லென்த்தில் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லாட்டா ஃப்ரம் ஸ்கேல்ப் டு லென்த்தில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லாட்டா நீங்கள் லென்த்தில் மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம். பாய்ஸாக இருந்தால் நீங்கள் ஸ்கேல்ப் ஹேர் ஃபுல்லாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப நல்ல சீரம் உங்களுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் சைஸஸில் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. இதே ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் ரேஞ்சில் உங்களுக்கு வந்துட்டு சீரம் இருக்குது, அது நீங்கள் ட்ரை பண்ணலாம், பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்சாக கூட பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சீரம்லேயும் உங்களுக்கு ஷாம்பு கண்டிஷனர் ரேஞ்ச் வந்து இருக்குது, அதோட நீங்கள் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஹேர் யூஸ் பண்ணுறது, பட் விண்டருக்கு நம்ம இந்த இது யூஸ் பண்ணுறோங்கிறதுனால நீங்கள் இதே இவ்வளவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இதோட இது மிக்ஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு இது சீரம் ஆப்டோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் லீவான் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பயோலேஜோட மேட்ரிக்ஸ் சீரம் ஸ்மூத்னிங் 6-in-1 சீரம் அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நைக்கோல செக் பண்ணி பாருங்கள். ஸ்ட்ரீக்ஸில் உள்ள சீரம் ரொம்ப நல்லாயிருக்கும், அஃபோர்டபுள். த குவாலிட்டி அண்ட் த குவான்டிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் இஸ் வெரி குட், இட் கிவ்ஸ் அமேசிங் ரிசல்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ட்ரை பண்ணி அதெல்லாம் முடிச்சிட்டேன், பட் கரண்ட்டாக இப்போ நான் இதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதனால் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ வந்துட்டு இது பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 4 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூஸ் ஹேர் சீரம் இன்ஸ்டெட் ஆஃப் ஹேர் ஆயில். ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு டே டைமில் வந்து ஷாம்பு கண்டிஷனர் நீங்கள் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஷவர் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து டேரெக்டாக ஹேரை வந்து நீங்கள் வந்துட்டு நல்லா கொஞ்சம் வெட் ஹேர், கொஞ்சம் ஸ்லைட்டாக டேம்ப் ஹேர் இருக்கும்போது நீங்கள் வந்து ஸ்டைலிங் பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி சீரம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு கோம் பண்ணிடுங்க, எனாஃப். ஸோ ஸ்டைலிங் வந்து இந்த மாதிரி டைமில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனல் ஒகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதை டைம் நீங்கள் ஸ்டைல் பண்ண தேவையில்லை. டேரெக்டாக நீங்கள் வந்து இந்த ரெகுலராக சீரம் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும் ஹேர் ஆயிலுக்கு பதிலாக. பிகாஸ் உங்களுக்கு ஹேர் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும், மேனேஜபிளாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்துட்டு ரொம்ப உங்களுக்கு ஹேர் வந்துட்டு ஒரு வெயிட் டவுனாக உங்களுக்கு வந்துட்டு இருக்காது. ஸோ அட் டைம் இந்த ஸ்வெட்னால் அந்த ஹேர் வந்துட்டு உங்களுக்கு டேமேஜ் ஆகிற ப்ராப்ளம் கூட உங்களுக்கு வந்து வராது. அந்த ஸ்வெட் ஃப்ரீயாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும், கொஞ்சம் உங்களுக்கு லைட் வெயிட்டாக இருக்கும். உங்களுக்கு ஸ்கேல்ப் வந்து ஃப்ரீயாக இருக்கனால உங்களுக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு வராது. ஸோ அதனால் ஹேர் சீரம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேங்க. அதுக்கு நான் சேம் இந்த லோரியல் டோட்டல் ரிப்பேர் 5 நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அதர்வைஸ் யூ கேன் கோ ஃபார் ஸ்ட்ரீக்ஸ், பயாலஜி மேட்ரிக்ஸ், நிறைய சீரம்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி இது ட்ரை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் சீரம் உங்கள் ஹேருக்கு ஆப்டான சீரம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிப் நம்பர் 5. டிப் நம்பர் 5 ஒன்றுமே இல்லை, டீப் கண்டிஷனிங் யுவர் ஹேர். ஸோ டீப் கண்டிஷனிங் ஒரு ஹேர் ஒன்ஸ் இன் அ வீக் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ வாரத்தில் ஒரு வாட்டி நீங்கள் வந்துட்டு ஷாம்பு கண்டிஷனர் சீரம்லாம் வந்துட்டு ரெகுலராக போடுறது. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த வின்டர் டைமில் பார்த்திங்கன்னா நீங்கள் டீப் கண்டிஷன் பண்ணிங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு ஹேர் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ அதனால் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹேர் வந்துட்டு இன்னுமே உங்களுக்கு நல்ல ஒரு லஸ்ட்ரஸ் ஷைனாக ஸ்மூத்தாக நல்ல மோர் மாய்ஸ்சர்டாக உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஹேர் வந்துட்டு ஸ்கேல்ப் வந்து நல்லா நவரிஷாக மாய்ஸ்சராக ஹேரும் உங்களுக்கு நல்லா பார்க்க ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ அதுக்கு நான் வந்துட்டு ரொம்ப இன்றைக்கி அஃபோர்டபுளான ப்ராடக்ட்ஸ் தான் ஒன்று உங்ககிட்ட நான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணேன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பேராசூட்டோட 100% பியூர் கோகனட் ஆயில். இது உண்மையிலேயே மல்டிபர்பஸ் ஆயில், ஹேருக்கு எஸ்பெஷலி ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்துட்டு ஹேர் ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், ஹேருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்துட்டு டிஃப்ரெண்ட் வேஸில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இன் அ வீக் ஆறு அப்படி இல்லைனா நீங்கள் எப்பப்போ வந்து குளிக்க போகிறீங்க, இப்போ வாரத்தில் ஒரு 3 நாள் ஷவர் பண்ணுறீங்க, 4 நாள் ஷவர் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ பாய்ஸ் டெய்லி ஷவர் பண்ணிங்க, அவங்க வாரத்தில் ஒரு 2 டைம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உமன் வந்துட்டு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு அந்த 3 டைம்ஸ் 4 டைம்ஸும் நீங்கள் குளிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நைட் அப்ளை பண்ணிடலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு ஒன்றுமே கிடையாது, இந்த ஹேர் ஆயிலை வந்துட்டு நீங்கள் ஹேர் ஸ்கேல்ப் ஹேர் எல்லாமே நீங்கள் போட்டு கவர் பண்ணிடுங்க. ஓவர் நைட் நீங்கள் விட்டுடலாம். இல்லை அப்படின்னா யூ ஹேவ் டு யூஸ் 1 hour பிஃபோர் யூ டேக் ஷவர். ஸோ நீங்கள் ஷவர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஹேரில் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு
நல்லா ஸ்கேல்பில் ஒரு ஸ்லைட் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் மசாஜ் நீங்கள் கொடுத்துட்டு அப்புறம் வந்துட்டு ஹேரில் அப்படியே வச்சுட்டு ஒரு 1 ஹவர் 1.5 ஹவருக்கு அப்புறம் நீங்கள் ஷாம்பு கண்டிஷனர் போட்டு வாஷ் பண்ணிட்டு வெளியே வரும்போது ஹேர் நல்லா மேனேஜபிளாக சாஃப்ட் அண்ட் சைனிங் ஹேராக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஹேர் வந்துட்டு நல்ல ஒரு ஹெல்த்தியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ ஸ்கேல்ப்பும் உங்களுக்கு வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு முடி வந்துட்டு இன்னுமே உங்களுக்கு ஸ்ட்ராங்காக போகும். பட் ஓவர் நைட் விடும்போது இன்னுமே ரிசல்ட் நல்லா இருக்கும். பிகாஸ் டீப் கண்டிஷனிங் வந்து இன்னுமே உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். அப்படிலாம் நீங்கள் அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். இல்லை 1 ஹவருக்கு பிஃபோரும் நீங்கள் குளிக்கிறதுக்கு 1 ஹவர் பிஃபோர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 1 ஹவர் 1.5 ஹவர் பிஃபோர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஓவர் நைட்டும் வச்சுக்கலாம். ஓவர் நைட் வைக்கும்போது கொஞ்சம் அட்வான்டேஜஸ் இன்னுமே நல்லாயிருக்கும். பிகாஸ் ரொம்ப நேரத்தில் உங்கள் ஹேர் வந்து அந்த ஆயிலில் சோக் ஆகிறதுனால உங்களுக்கு வந்துட்டு நல்லா உங்களுக்கு இதாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயில் ரொம்ப வின்டரில் நல்லது உங்களுக்கு வந்துட்டு. ஸோ எல்லா சீசனுக்குமே நல்லது. வின்டரில் வந்துட்டு எஸ்பெஷலி இந்த ட்ரைனஸ் உங்களுக்கு ஹேர் ட்ரைனஸ் அந்த பிரிட்டில்னஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணும். உங்களுக்கு வந்துட்டு ஹேர் அந்த டல்லாக இருக்குது அந்த இதாக இருக்குன்னா நல்ல ஒரு சைன் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் ஹேருக்கு. அட் த சேம் டைம் மேனேஜபிளாக உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் சைனி ஹேர் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ அதுக்காக சொல்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும். நேச்சுரலானது உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப அஃபோர்டபுளும் உங்களுக்கு ப்ரைஸ் வந்துட்டு. ஸோ வாரத்தில் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிறங்க. இல்லை நீங்கள் எப்பப்போ குளிக்க போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பண்ணிக்கிறங்க. உமனாக இருந்தால் பாய்ஸாக இருந்தால் நீங்கள் டெய்லி குளிக்கிறவங்களா இருந்தால் வாரத்தில் ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் பண்ணிக்கிறங்க. முடி வந்துட்டு உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு அந்த ரஃப்னஸ் முடியில் வந்துட்டு இருக்காது. ஸோ இதான் என்னோட டாப் 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இன் திஸ் வின்டர் சீசன். ஸோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப் ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே உங்களுக்கு வந்துட்டு சேம் டைம் உங்களுக்கு வந்துட்டு ஹேர் மாஸ்க் மாதிரியும் உங்களுக்கு வந்துட்டு ஒர்க் ஆகும். நீங்கள் வாரத்தில் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு ஸோ வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்துட்டு அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் காட்டின ப்ராடக்ட்டில் உங்களுக்கு ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ரிவ்யூ எப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. எந்த ப்ராடக்ட் ஃபேவரட்ங்கிறது தெரியப்படுத்துங்க. அது ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் ஆல்சோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லை அட்லீஸ்ட் இந்த ஸ்டெப்ஸ் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணாலும் பரவாயில்லை. அப்படி இல்லாட்டா ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா தெரியாத நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வின்டருக்கு இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எல்லா ஹேருமே வந்துட்டு நான் சொன்னது வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ பிகாஸ் இது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஆல் ஹேர் டைப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறது அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் கைஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், ஸ்டே சேஃப், பாய்.